இது 2வது முறையா அவரு சந்தித்திருக்கிறாரு. ஆனா, அ 118 எம்எல்ஏக்கள் அவருக்கு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கான எந்த ஆதாரமுமே அவர் குடுக்கலையே. 118 பேர் இருக்கணும் அப்படின்றது விஷயம் இருக்குல்ல. ம். ஆனா, அது உங்களுக்கு பாயிண்ட் அது சட்டமன்றத்துல தான் ப்ரூவ் பண்ணும். ம். அது பொம்மை ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கு. ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல தான் ப்ரூவ் பண்ணோம். மெஜாரிட்டியா வந்திருக்கக்கூடிய கட்சியை ஆட்சிக்கு அழைக்கணும். பட் ஆளுநரோட பெரோகேட்டிவ் இது. ம். இதுக்குள்ள யாரும் தலையிட முடியாது. ரைட்டுங்களா? நீங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் நீங்க அப்ரோச் பண்ணோம். ம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு தாவேகா தரப்பு தயாராகி வருகிறதா எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்குது. ஓகே. ஏன் இவங்களால என்னுடைய கேள்வி என்னன்னா 108 + 5 ஒரு +6 ஏன் கொண்டு வர முடியல? ஏன் விசிகாவை ஓப்பனா நாங்க விஜய்க்கு ஆதரவுன்னு ஏன் சொல்ல வைக்க முடியல? ஏன் சிபிஎம் சிபிஐயே சொல்ல வைக்க முடியல? ஏன் பாமகவை சொல்ல வைக்க முடியல? ரைட்டுங்களா? அப்புறம் அமமுக இருக்கு, தேமுதிக இருக்கு, ஐயுஎம்எல் இருக்கு, இத்தனை கட்சிகள் இருக்கு. இத்தனை கட்சிகள் 20 பேர் வெளியில இருக்காங்க. அவங்கள ஏன் சொல்ல வைக்க முடியல விஜயால? எப்படி காங்கிரஸோட ஒரு ஒப்பந்தம் போட்டாரோ அதே போல ஒரு ஒப்பந்தத்தை இந்த கட்சிகளோட இவரால ஏன் கொண்டு வர முடியலன்றதுதான் கேள்விங்க. அது அவரால் இன்னைக்கு வரைக்கும் முடியல அப்படின்றது தான் இன்னைக்கு நடந்த சந்திப்புலையும் தெளிவாகுது. அதுக்கப்புறம் அவர் விளக்கம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஆளுநர் கூப்பிடுறாரா இல்லையான்றது அது அடுத்த கட்டம். அவங்க சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ண போறாங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இது 2வது முறையா அவரு சந்தித்திருக்கிறாரு. ஆனா, 118 எம்எல்ஏக்கள் அவருக்கு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கான எந்த ஆதாரமுமே அவர் கொடுக்கலையே. 118 பேர் இருக்கணும் அப்படின்றது விஷயம் இருக்குல்ல. ம். ஆனா, அது உங்களுக்கு பாயிண்ட் அது சட்டமன்றத்துல தான் ப்ரூவ் பண்ணும். ம். அது பொம்மை ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கு. ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல தான் ப்ரூவ் பண்ணோம். மெஜாரிட்டியா வந்திருக்கக்கூடிய கட்சியை ஆட்சிக்கு அழைக்கணும். பட் ஆளுநரோட பெரோகேட்டிவ் இது. ம். இதுக்குள்ள யாரும் தலையிட முடியாது. ரைட்டுங்களா? நீங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் நீங்க அப்ரோச் பண்ணோம். ம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு தாவேகா தரப்பு தயாராகி வருகிறதா எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்குது. ஓகே. ஏன் இவங்களால என்னுடைய கேள்வி என்னன்னா 108 + 5 ஒரு +6 ஏன் கொண்டு வர முடியல? ஏன் விசிகாவை ஓப்பனா நாங்க விஜய்க்கு ஆதரவுன்னு ஏன் சொல்ல வைக்க முடியல? ஏன் சிபிஎம் சிபிஐயே சொல்ல வைக்க முடியல? ஏன் பாமகவை சொல்ல வைக்க முடியல? ரைட்டுங்களா? அப்புறம் அமமுக இருக்கு, தேமுதிக இருக்கு, ஐயுஎம்எல் இருக்கு, இத்தனை கட்சிகள் இருக்கு. இத்தனை கட்சிகள் 20 பேர் வெளியில இருக்காங்க. அவங்கள ஏன் சொல்ல வைக்க முடியல விஜயால? எப்படி காங்கிரஸோட ஒரு ஒப்பந்தம் போட்டாரோ அதே போல ஒரு ஒப்பந்தத்தை இந்த கட்சிகளோட இவரால ஏன் கொண்டு வர முடியலன்றது தான் கேள்விங்க. அது அவரால் இன்னைக்கு வரைக்கும் முடியல அப்படின்றது தான் இன்னைக்கு நடந்த சந்திப்புலையும் தெளிவாகுது. அதுக்கப்புறம் அவர் விளக்கம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஆளுநர் கூப்பிடுறாரா இல்லையான்றது அது அடுத்த கட்டம்.